Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. 37th sum x cube into sin of tan inverse x power 4 by 1 plus x power 8. இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். இங்க பாருங்க, இதுல எல்லாமே என்ன வேரியபிள் இருக்கு, x இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு x தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், let I which is equal to integral x cube into sin of tan inverse x power 4 by 1 plus x power 8 dx அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ல x power 4 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம t அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் போட போறோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், put t which is equal to x power 4 அப்படின்னு எழுதுறோம். சரியா? இப்போ இதிலிருந்து இங்கே ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, x power 8 இருக்குல்ல. இப்போ இந்த x power 8க்கு பதிலாக நம்ம என்ன எழுத முடியும், டீயை வந்து x power 4ன்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போ x power 8 எப்படி எழுதலாம், t squared which is equal to x power 8 அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டீன்றது தான் நமக்கு ஃபங்க்ஷனு. ஸோ இதில் இருக்க வேரியபிள் x. அப்போ t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ dt by dx which is equal to, இது எந்த ஃபார்மில் இருக்குது இங்கே பாருங்க, we know that d by dx of x power n which is equal to n into x power n minus 1. கரெக்டா? இது x power n அப்படின்ற ஃபார்மில் தானே இருக்குது. ஸோ இங்கே வந்து 4 தான் என்னது, n. ஸோ அதை எடுத்து முன்னாடி எழுதியாச்சு, x power n minus 1, 4 minus 1 3. ஓகேவா? இப்போது டிடியை மட்டும் இந்த சைடில் வச்சுக்கும், இந்த டிஎக்ஸை இந்த சைடில் அனுப்பிடலாம். அப்போது 4 into x cube dx இப்படி போச்சுன்னா இன்டூவில் போயிடும். கரெக்டா? இங்கே பையில் இருக்குது, இந்த சைடில் போனால் இன்டூவில் போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஷினில் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்குது. கரெக்டா? எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் இருக்குது. பட் இந்த 4 நமக்கு இங்கே தேவைப்படல. சரியா? அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 4ஐ இந்த சைடில் அனுப்பிடுறோம். அப்போது dt by 4 which is equal to x cube dx, அதாவது இந்த x cube dxக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் dt by 4 அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? இந்த x power 4க்கு பதிலாக என்ன போட போகிறோம், t அப்படின்னு போடுறோம். கரெக்டா? x power 4க்கு பதிலாக tன்னு போடுறோம். அதே மாதிரி t ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போடுறோம், சாரி x power 8க்கு பதிலாக t ஸ்கொயர்டு அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இப்போ i என்ன ஆகும், i which is equal to integral sin of tan inverse x power 4 தான் t இல்லையா, இங்கே by 1 plus t ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டா? x cube dx நம்ம என்ன போடுறோம், dt by 4ன்னு எழுதுகிறோம். ஸோ இங்கே dt எங்கே எழுதுங்க, இந்த 4 இருக்குல்ல, அது பையில் தானே இருக்குது. அதனால் இந்த 1 by 4 இன்டகிரலுக்கு வெளியில் எழுதிக்கோங்க. சரியா? இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பா. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரியா? இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, tan inverse t இருக்குல்ல, இதுக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். சரியா? இதில் என்ன சப்ஸ்டியூஷன் போட போகிறோம்னா, புட் u which is equal to tan inverse t அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? இப்போ tan inverse t க்கு பதிலாக என்ன போட போகிறோம், u போட போகிறோம். இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை யூன்னு நேம் பண்ணிட்டோம். ஸோ u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du by dt அப்படின்னு வந்துடும், which is equal to formula we know that d by dx of tan inverse x which is equal to என்னப்பா, 1 by 1 plus x squared. கரெக்டா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துடும் நமக்கு, 1 by 1 plus t ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக? அங்கே எக்ஸ்க்கு பதிலாக t தானே இருக்குது, அப்போ t ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். தென் இப்போ du எப்படி எழுதலாம், du which is equal to 1 by 1 plus t squared into dt அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ சப்ஸ்டியூஷனில் 1 by 1 plus t squared into dt க்கு பதிலாக நம்ம du அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? தென்
I which is equal to இங்கே பாருங்க அந்த 1/4 அப்படியே எழுதிட்டோம். இன்டெக்ரல் tan inverse t தான் u அப்படின்ட்டு சப்ஸ்டியூஷன் போட்டிருக்கோம் சரியா. ஸோ அதுக்கு பதிலாக u எழுதிட்டோம் sin u ஓகேவா. அண்ட் 1/1 + t² இன்டூ டிடிக்கு பதிலாக du அதனால k இன்டூ டியூவாக வந்துட்டு கிளியராக புரியுதா இது. ஓகே இப்போ வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா சொல்லுங்க. we know that integral sin x dx which is equal to என்னது minus cos x plus c கரெக்டா. அப்போ which is equal to 1/4 into minus cos u plus c கரெக்டா. இது எப்படி ஆகிடும் மைனஸ் வெளில எடுத்து எழுதிடுவோம். ஸோ மைனஸ் 1/4 cos u plus c இதுதான் நம்மளுடைய i. இப்போ யூன்றது என்னது எதுக்கு பதிலாக u எழுதியிருக்கோம். u அப்படின்றது tan inverse t சரியா. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போது which is equal to minus 1/4 cos of tan inverse t plus c ஓகேவா. இப்போ பாருங்க இங்கே t இருக்கு இல்லையா. டீன்றது என்னது எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டீயை x⁴ பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. x⁴ பதிலாக தான் டீன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா. therefore I which is equal to minus 1/4 cos of tan inverse டீக்கு பதிலாக என்ன போடணும் x⁴ plus c ஓகேவா. புரியுதா இது. இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா.